வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசியான பூசணிக்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஒரு பூசணிக்காய் முழுசாக எடுத்திருக்கேன். அதில் பாதி கட் பண்ணி, பாதியே போதுமானது, அதனால் பாதி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை க்ளீன் பண்ண போகிறேன். சின்ன சின்ன க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணோம்னா நம்ம உள்ளே இருக்கிற சீட்ஸு, வெளியில் இருக்கிற அந்த தோலை கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி மேலே தோலை க்ளீனாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெறும் வானலில் நிலக்கடலை போடுறேன். ஃப்ரை பண்ணுறோம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே போல் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்குவோம். லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ஆயில் இல்லை, நார்மலாகவே போதுமான அளவுக்கு இருக்குது, எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறேன், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுடு தண்ணியில் கட் பண்ணி வச்ச பூசணிக்காயை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். லைட்டாக கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி விடுவோம். ரொம்ப ஹீட்டாக வேண்டாம். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஸ்லிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது. வெந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போது நிலக்கடலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். நம்ம பூசணிக்காய் கூட்டு சாப்பிடும்போது அந்த கொரப்பு தன்மை இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைஞ்சா போதுமானது. போதுமான அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவோம். கடுகு போட்டாச்சு. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுறது நல்லது தான், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதனால் நான் கொஞ்சம் நிறைய போடுவேன். கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதக்கிடுவோம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஆனியன் கட் பண்ணிடலாம். ஆனியனை கட் பண்ணும்போது ஆனியனில் இருக்கிற அந்த வேர் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். பெரிய பெரிய துண்டாக இருந்தால் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை. லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆனியன் வதங்கிடுச்சு. இதுவே போதுமான அளவு. இது கூட காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். இப்போது அவிச்சு வச்ச பூசணிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இதுவும் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கிளறி விடுறேன் நான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒன்று படுற மாதிரி கிளறி வச்சா போதுமானது. அவ்வளோதான், பூசணிக்காய் கூட்டு ரெடி.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.